திருச்சி உயங்குண்டான் கால்வாயிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய வாய்க்கால்களில் கழிவுநீர் குப்பைகள் கலந்து சாக்கடையாக மாறியதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். தீபன், தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்கள். வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் விவசாயத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த உயகொண்டான் கால்வாய். இந்த உயகொண்டான் கால்வாய் என்பது கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் ராஜராஜ சோழன் மன்னனால் இந்த வாய்க்கால் வெட்டப்பட்டது. இந்த வாய்க்கால் மாயனூரிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இந்த உயகொண்டான் கால்வாய் செல்கிறது. இதில் பல்வேறு கிளை வாய்க்கால்கள் பிரிந்து பல்வேறு கிராமங்களுக்கு விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. நாளடைவில் இந்த வாய்க்கால் முழுவதுமாக சேதமடைந்து குப்பைகளும் கழிவு நீர்களும் கொட்டப்பட்டு தற்போது அது சாக்கடை வாய்க்காலாக மாறிய ஒரு அவல நிலை தற்போது உள்ளது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயகொண்டான் வாய்க்காலிலிருந்து பிரியக்கூடிய கிளை வாய்க்கால் சொல்லக்கூடிய கத்திரி வாய்க்கால், அந்த பகுதி முழுவதுமாக உறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய வாய்க்காலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளடைவில் நகர வளர்ச்சி அடைய இந்த பகுதி முழுவதும் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டதால் இந்த வாய்க்கால்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. காலடைவில் இதில் குப்பைகள், கழிவு நீர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், மதுபான பாட்டில்கள் என்ற பல்வேறு குப்பைகள் இந்த கொட்டப்படுவதால் தற்போது இந்த கால்வாய் முழுவதுமாக சாக்கடை கால்வாயாக மாறி இந்த பகுதியில் பல்வேறு தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய முக்கிய கால்வாயாக திகழ்ந்து வருகிறது. இது குறித்து பல்வேறு முறை பொதுமக்கள் திருச்சி மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மேலும் இந்த கால்வாய் குறித்து, இந்த கால்வாய் எதற்காக பயன்பட்டது என்பது குறித்து நம்முடைய பேச இருக்கிறார் விவசாயர் ராஜேந்திரன். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த கால்வாய் எதற்காக இந்த வெட்டப்பட்டது, என்ன இதோட பயன் என்ன சார்? இந்த கால்வாய் பார்த்தா ராஜராஜ சோழன் மன்னர் காலத்தில் வெட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையானது. இந்த உயகொண்டான் பாசனங்கிறது உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்குது. எனக்கு இந்த பாசன கட்டமைப்பு உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லை. இந்த கால்வாய் இந்த உயகொண்டான்லேருந்து பிரிந்து கால்வாயாக பாசன கால்வாயாக பிரிந்து இந்த இப்போ இருக்கிறது குமரன் நகர் கத்திரிக்காய் பாலங்கிற வாய்க்கால், இது 2 போகம் சாகுபடி செய்யுது. நான் மாணவர் பருவத்தில் இந்த வாய்க்காலை கடந்து தான் பள்ளிக்கு செல்வேன். 2 போகமும் சாகுபடி செய்யுது. இந்த வாய்க்கால்லே இந்த வண்டிகள்லாம் நாற்று ஏற்றிக்கிட்டு வாய்க்காக்குள்ளாரே போவோம். புத்தூர், ராமலிங்க நகர், உறையூர் வரலையும் இந்த கால்வாய் வழியே வண்டிகள் போவோம். ஆனால் இப்போ வண்டிகள் செல்ல முடியாத அளவுக்கு வெறும் சாக்கடையும் வண்டல் படிஞ்சு பாட்டில் கழிவுகள் இருந்து இந்த நிலத்தடி நீர் மட்டத்தையும் அசுத்தமாக்கிச்சு. இது சீனிவாசன் கலெக்டர் என்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது தான் இந்த கால்வாய் இது மடைமாற்றம் செய்யப்பட்டது. விவசாய நிலப்பரப்பு ஃபுல்லாக இது வீடுகளாக மடைமாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தா இந்த இப்போ ஒரு பகுதி வீடுகள் ஆயிடுச்சுன்னா அங்கே பக்கத்தில் விவசாயம் பண்ண முடியாது. படிப்படியாக அங்கே பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்களாம் நிலத்தை விற்றுட்டு போயிடுவாங்க. அதனால் ஏற்பட்ட இன்னொரு தான் இந்த குமரன் நகர் பகுதி முழுதும் இப்போ வீடுகளாக மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட இந்த கால்வாய் இப்போ தூர்ந்து தரைமட்டத்தை அளவுக்கு வண்டல் மண் படிஞ்சிருக்குது. இது சம்மந்தமாக 2-3 திருப்பதி சென்ற ஆட்சி காலத்திலும் சரி, இந்த ஆட்சி காலத்திலும் சரி மேயரை பார்த்தோம். இது இன்னமும் ஆர்சி டிவிஷன் நீர்வளத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. தனி எஸ்டிஓ இருக்கார் இதுக்குன்னு இதை பராமரிக்க. ஆனால் ஃபுல்லாக அவங்க எஸ்டிஓ பார்வையில் இருந்தாலும் அதுக்குண்டான நிதியை ஒதுக்குற மாநகராட்சி தான் ஒதுக்கணும். அதை தூர்வாரணும், தூய்மைப்படுத்துறதுக்கு உண்டான நிதியை இதுவரையிலையும் ஒதுக்கீடு செய்யலை. 2 திருப்ப அன்புலன் மேலே பார்த்தா 3 கோடி ஒதுக்கியிருக்கேன், 2 கோடி ஒதுக்கிறேன்னு ஒவ்வொரு ஆண்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த நிதி விடுவிக்கப்பட்டு தூர்வாரப்பட்டதானாக்கா தூர்வாரப்படலை, எந்த பராமரிப்புமே இல்லை. நிலத்தடி நீர் மட்டமும் ஆண்டுக்காண்டு ஆண்டுக்காண்டு அது என்ன தற்போது பார்த்தோம்னா பல முறை புகார் அளித்தும் இந்த கால்வாயை திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாய தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த உயகொண்டான் கால்வாயிலிருந்து பிரியக்கூடிய அனைத்து கிளை வாய்க்கால்களும் நேரடியாக குடமுருட்டி ஆற்றில் கலந்து அங்கிருந்து நேராக காவேரி ஆற்றில் கலக்கப்பட்டுள்ளது. தற்போது விவசாய பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்னும் சிறிது 2 வாரங்களில் தண்ணீர் திறக்கையால் அந்த தண்ணீர் முழுவதுமாக காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்று வழியாக விவசாய பாசனத்திற்காக திறக்கப்படுகிறது. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயகொண்டான் கால்வாய் பிரியக்கூடிய அனைத்து கிளை வாய்க்கால்களும் சாக்கடை நீரால்
தற்போது சூழ்ந்துள்ளது. இந்த அனைத்து நீரும் காவேரி ஆற்றில் தான் கலக்கிறது. ஆகையால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அனைத்தும் அசுத்தமாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொதுமக்கள் தொடர்ந்து தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆகையால் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் உரிய நடவடிக்கை எடுத்து அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி மக்களுக்கு பயனுள்ளதாக அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது அங்குள்ள சூழல் குறித்தும் மக்கள் படும் இன்னல்கள் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.